சுமந்திரனுக்கு வந்து 2 சிஐடி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே. அரசாங்கத்தின் நெருத்தனமான கேவலமான வேலைகளுக்கு வந்து துணை போகிறார் என்ற அடிப்படையில் தான் சம்பந்தப்பட்ட தாடி ஐயா வந்து தன் காருக்குள்ள குடு வச்சிருந்தேன்னு சொல்லி அதுகளுக்கு அவை யாரையாவது ப்ரொடியூஸ் பண்ண கோர்ட்ஸில் யாழ்ராஜ்யத்துக்கு எதிராக அவதூறான பரப்பினு சொல்லி 2 வழக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னென்னு சொன்னா டாக்டர், இன்றைக்கு நீங்கள் இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த கப்பு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தேன், எல்லோரும் பார்த்துருக்கேன், உனக்கு தெரியும் சும்மா கேட்குறேன். நான் வந்து நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கிற அந்த டிசிசி மீட்டிங்கில் ப்ரொட்டஸ்ட் செய்ய போகிறேன், ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறேன்டும், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் தான் தலைமை தாங்கிறேன்டும், என்ன அதை ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தடை உத்தரவுன்னு தான் போலீஸார் அந்த வழக்கை போட்டிருந்தது ஏஆர் இந்த செக்ஷனில். அதில் இன்றைக்கு நீதிவான் என்ற தெளிவாக கேட்டவர், நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களான்னு. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நேராக ஜனாதிபதியோட கதை கேட்கலப்போ எனக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. முதலாவது. ரெண்டாவது, அவங்களுடைய கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கைன்றது சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஒரு படித்த ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி வேலை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது நான் அவங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். அப்போ நான் உங்களோட பக்கம் தாண்டாப்பா இப்போ இந்த ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தேன், எனக்கு பொதுமக்கள் பக்கம் தான் நான் எடுப்பனே ஒழிய தரப்போகிற அமைச்சு பதவிகளுக்கும் தரப்போகிற இந்த வழக்குகளிலிருந்து விடுவிச்சு உரிமைன்றதுக்காண்டியும் ஒரு போலீஸார் என்ன கண்ணியமாக நடத்த வேணுமென்றதுக்காண்டியும் நான் ஒரு நாளுமே அரசாங்கத்தின் பக்கத்தில் நிற்க போகிறதில்லை. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இதொண்ட போட்டிருந்தேன், நான் மக்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன். அதை அந்த ஜால் ரஜித் இப்படியே போடப்போ ஜால் ரஜித் சொல்லி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூபர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி விட்டதாகவும் மற்றது நான் ஆர்ப்பாட்டத்தை ரெடியாக இருக்கிறன்றதும் ஒரு இதொண்ட போட்டிருக்கேன். அதின் அடிப்படையில் தான் போலீஸார் இந்த வழக்கை பாய்ஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் யாழ்ராஜ்யத்துக்கு எதிராக அவதூறான பரப்பினு சொல்லி 2 வழக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். வழக்கல் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் பிறகு பார்க்கலாம். மற்றது டாக்டர், நேற்று வந்து யாருமே எதிர்பாராத சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருந்தது. அந்த சம்பவத்தை பற்றி, அதை நேற்று கைதொன்று இடம்பெற்றிருந்தது அனுராதபுர போலீசாரால். அந்த கைதை பற்றி உங்களோட நாங்கள் எதிர்பார்த்து தான் ரெடியாக இருந்தோம். ஆனால் இப்படி என்ன சொல்கிற ஒரு குடுகடத்துறவனு அல்லது வந்து ஒரு கொலகாரனை அல்லது ஒரு ரேப் பண்ணுறவனை திலத்தி பிடிக்கிற மாதிரி போலீஸாரங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி விடிய நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நின்று போட்டு அதுக்கப்புறம் சுண்ணா போய் அந்த மின்சாரம் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் யூஎஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சாவச்சேரியில் எங்கள்ட கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து கடை ஒன்று எடுத்து கௌசல்யாண்ட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு போனாங்க. வேறு ஓஎஸ்சி என்ன சொன்னவர்ன்னு சொன்னால், நாங்கள் உங்களை விடியலேருந்து பேக் பண்ணினோம், விடிய கிளம்ப 2 மணிக்கு அங்கே இருந்த ஒரு ஸ்போர்ட் ஒன்றை போட்டு என்றால் நான் நினைக்கிறேன் இப்படியானதில் அரசியல் பழிவாங்கல அரசாங்கம் செய்கிறத விட்டுட்டு உண்மையான குடு கடத்துறவனே உங்களுக்கு தெரியும். இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து அன்றைக்கு கிட்டையில் சம்மந்தப்பட்ட தாடி ஐயா வந்து தன் காருக்குள்ள குடு வச்சிருந்தேன்னு சொல்லி அதுகளுக்கு அவை யாரையாவது ப்ரொடியூஸ் பண்ண கோர்ட்ஸில் வாழ்க்கையில் ப்ரொடியூஸ் பண்ண அரசாங்கமும் இப்போ என்ன செய்யுதான்னு சொன்னால், தங்களுக்கு எதிரான தங்களுடைய யாருன்னு எதிர்த்து கதைக்கணுமா இருந்தால் அவைய கொலை செய்கிற அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதே ஒழிய உண்மையான கல்லணை பிடிக்கணும், உண்மையாக இந்த நாட்டை திருத்தம் பண்ணுற எந்த நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லைன்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய அரசியல் கட்சி சம்பந்தமான கருத்து. நான் இது நினைச்சு சரியாக வெக்கப்படுறேன், கவலைப்படுறேன். அமைச்சர் சந்திரசேகரன் போன்ற ஒரு அது சொல்கிறது சிங்களத்தில் வந்து கும்புர இன்னும் பம்பே உண்டு, அதாவது வந்து என்ன சொல்கிறது கத்தரி தோட்டத்து விரலி என்று சொல்லுவார்கள். அப்படியான உங்களுக்கே ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு ஆக்களை பாராளுமன்றத்தில் எங்கள்ட வாக்களும் இல்லாமல் அனுப்பி செய்கிறத விட்டுட்டு ஒரு பிரயோசனமான நான் எனக்கு என்னோட சரியான விருப்பம் இந்த யூடியூப்ல நான் பற்றி நல்லபடியாக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த திட்டமிட்ட கைதுகள் பிளான் பண்ணி திரத்தி பிடிக்கிற போலீஸ் உதுகளுக்கெல்லாம் பயப்படுறது ராமநாதன் இல்லைறாப்பா. அதுக்கு வேறு யாரையாவது யோசித ராஜபக்சவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். நான் அவ சொன்னவே ஹேண்ட் கப் போட போடணும், இப்போ இதிலே போடு ஹேண்ட் கப். இப்போ நீ காருக்குள்ள கொண்டு போய்க்கு ஹேண்ட் கப் போட்டிருந்தவன் அங்கேயும் போட்டிருந்தவன். ஹேண்ட் கப் போட்டு போகிறதுக்கு பயப்பட்டவன் வந்து வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு சனத்துக்கு அனுப்பி ரோட்டில் நிற்க மாட்டேன். எனக்கு அது சரியான கவலை என்னென்னா, உண்மையான குடுக்காரர் கல்லர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதை விட்டு போட்டு இந்த விஐபி லைட் இப்பவும் இருக்குது காரில், அந்த விஐபி லைட் போடலாமா இல்லையான்றதை பாராளுமன்றம் தீர்மானிக்கும். ஒரு பாதுகாப்பு தர ஒரு பாராளுமன்றம் சுற்றி பேர் ஒரு பாதுகாப்பும் இல்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு வந்து 2 சிஐடி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே. ஏனென்றால் அவர் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழரசு கட்சியையும் உடைச்சி தாரான்றதுக்காண்டி தான் உங்களுடைய நெறித்தனமான அரசாங்கத்தின் நெறித்தனமான கேவலமான வேலைகளுக்கு வந்து துணை போகிறார் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க.
உங்களுக்கு எதிராக ஒருத்தன் துணிஞ்சு கதைக்கிறான்டா போலீஸாரை போட்டு இந்தியான் வழக்கு. அது வந்து எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியும். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கேயும் போய் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வேண்டிக் கொண்டே டிசிசி மீட்டிங்கில் கேட்கிற ஒரு உரிமை இருக்குது. நான் இதை நினச்சி வெக்கப்படுறேன். ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய எங்களுடைய அன்ரோகுமார் சனாயக் அவர்களுடைய அரசாங்கம் ஒரு தமிழ் மக்கள் என்று அடக்குமுறையை அர்ச்சுனாவிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு வடிவாக விளங்குது. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதன் மூலம் என்ன நடக்க போகணும்னு சொன்னால், நான் சப்போர்ட் பண்ணின ஜனாதிபதிக்கே உள்ளூராட்சி சபையில் ஒரு சீட் கிடைக்கும்ன்றது கேள்விக்குறியாக போய் கொண்டிருக்கு. நான் அவர்கிட்ட ஒரு பவ்யமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அரசியல் சில்ல பிள்ளைத்தனமான அரசியல். ஏனென்றால் அவர் ஒரு 1-2 எம்பி சீட்டில் இருந்தால் 150 எம்பி சீட்டாக வந்தவர். ஸோ மக்கள் விரும்பி ஒரு ஆணையை கொடுத்தது அன்ரோகுமார் சனாயக்கில் இருக்கிற காதலில் இல்லை. அந்த காதலாக இருந்தால் எப்பயோ அவருக்கு 50 சீட் இருந்திருக்கும். இவர் இந்த முறை கொடுத்தது என்னன்னா, வேற ஸ்ரீலங்கன் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸ்ரீலங்காவில் வேற ஆப்ஷன் இல்லை. சஜித் ராஜபக்சவுக்கு இயலாது. ரணில் ராஜபக்ச வந்து ரணில் அவர்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே அவருடைய வரலாறுகள் சரியில்லைன்றதால மக்கள் ஒரு இதை வந்து கொடுத்தது. கோத்தபாய ராஜபக்சவும் வந்து இதைத்தான் செய்தவர் என்னென்றால், தனக்கு ஆணை வந்தவுடனே பெரிய ஒரு குளக்கோட்டன் மாதிரி ஆடி கடைசியாக 2 வருஷத்துல சனமே போய் அடிச்சு திறக்கினது. நான் நினைக்கிறேன் அந்த நிலைமை வெகு சீக்கிரத்தில் வருமானு நினைக்கிறேன். எனக்கு அது சரியான கவலை என்றால், நான் சப்போர்ட் பண்ண ஜனாதிபதி, நான் பாசம் வச்சிருக்கிற அமைச்சர். ஆனால் இப்படி சின்ன பிள்ளைத்தனமான தனக்கெல்லாம் போய் போலீஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் செய்கிறன்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த நான் உங்களுக்கு சம்பந்தம் பாராளுமன்றத்தில் கேட்குறேன். மற்ற டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதராஜா ஐயா வந்து நேற்று என்ன மோசம் போனவர். அவற்ற இறுதி கிரியைக்கு நீங்கள் போவீங்களா? கட்டாயம் போகணும். அது பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதரா ஐயா அவர்கள் வந்து உண்மையாகவே நான் அரசியல் தொடங்கிகளை அவர் அரசியல் விட்டுட்டு விலத்திட்டு போகிறார். அது தவிர அவற்ற சகோதரங்கள், அவருடைய அம்மா அப்பா வந்து எவ்வளவு கவலையில் இருப்பினம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தாண்டி அரசியல்வாதி என்றதையும் தாண்டி அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவருடைய வைஃப் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும். ஸோ அவருடைய மனவழி எனக்கு தெரியும். அரசியல் என்றதப்பின் அவர் எனக்கு எதிராக கருத்து தெரிவித்தாரோ நான் காணையில. பட் எனக்கும் அவருக்கும் அரசியல் குரோதங்களோ ஒன்றுமே இல்லை. மாவை சேனாதராஜா என்கிற ஒரு மனிதர் வந்து அவர் செய்த பிள்ளைகள் சரி என்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் ஒரு தந்தையை இழந்த குடும்பமாகவும் ஒரு கணவனை இழந்த மனைவியாகவும் வந்து அவர்களுடைய வழிகளை நான் புரிஞ்சு கொள்கிறேன். கட்டாயம் எனக்கு இப்போ இன்றைக்கு அன்றாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அது முடிய நான் கட்டாயம் மாவை சேனாதரா அவர்களுடைய வீட்டை தேடி நான் போய் அவர்களுடைய துக்கத்தில் கலந்து கொள்வேன். அது ஒரு மனித நேயம். இங்கே அரசியல் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆளுடைய இறப்பில் சந்தோஷம் கொண்டக்கூடாது. நாங்கள் எங்களுடைய தலைவற்ற இறப்பை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா சிங்கள இனத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நாங்கள் தமிழர். எந்த தேசிய தலைவர் வாழ்க்கையில் ஒருத்தர் இறப்பை கொண்டாடினே இல்லை. உங்களுக்கு வடிவாகவே தெரியும். போரில் உயிரிழந்த எந்த ஒரு சிங்கள போராளியையும் வந்து உடுப்புகளை கலட்டி கொண்டே டிராக்டரில் போட்டதும் இல்லை, கேவலப்படுத்தினதும் இல்லை. பழைய வரலாறு எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு வீரனுக்குரிய மரியாதை கொடுத்து தான் அடக்கம் செய்திருக்கிறோம். தமிழன்றதால நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். மற்றது டாக்டர், ஜனாதிபதி கலந்து கொள்கிற டிசிசி மீட்டிங்கில் வந்து நீங்கள் காரசாரமான கேள்விகளை கேட்க போகிறதாக வந்து கேள்விகள் கேட்க போகிறதுன்றது உண்மை. அது காரசாரமாக இல்லையான்றது அங்கே இருக்கிற வாக்கள் தான் தீர்மானிக்கணும். அங்கே ஒரு 10 பேரை போட்டு இப்போ எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் 4 மணிக்கு மீட்டிங் 2 மணிக்கு மீட்டிங் ஆக்கிறோம். எம்பி மேர் ப்ரெசென்ட் பண்ணுற சாத்தியக்கூறு எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணியிருக்கணும். எம்பி மேர் ப்ரெசென்ட் பண்ண இல்லாத அப்படியான நேரங்களில் கேள்வியை கேட்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. நீர் வெளியேறும் என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது தமிழர்கள் அதிலேருந்து புரிந்து கொள்வார்கள். ஏற்பிள்ளையான எல்லார்ட்ட இப்போ மக்களுடைய குரலை மக்களும் கதைக்க இயலாது, ஆர்ப்பாட்டமும் செய்ய இயலாது, கவனஈர்ப்பு போராட்டமும் செய்ய இயலாது, பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்க இயலாண்டால் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து பழைய ஒரு 88ஆம் ஆண்டு பட்டலாந்து படுகொலை நோக்கி போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கும்.